வணக்கம் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக இன்னைக்கு சூப்பராக ஒரு சில்லி கார்லிக் மஷ்ரூம் எப்படி செய்தே வாங்க வீடியோலேயே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணனா ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட்டு சிம்பிள் ரெசிபி எப்படி செய்யுது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மஷ்ரூம் ஒரு பீஸ் அதை தூள் எடுத்துருக்கேன். மஷ்ரூம் டண்டை ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இதை மஷ்ரூம் வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் டண்டானா நான் என்ன பண்ணுறேன்னா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மஷ்ரூம் சூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். பட் சில்லி கார்லிக் மஷ்ரூம்க்கு இதே மாதிரி போடணும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்த்தது அழகாக இருக்கும். மஷ்ரூம் காட் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால நான் காட் பண்ணல. இப்போ நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கு, உப்பு நமக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்த வேண்டிய உப்பு, கொஞ்சமாக பேச்சு ஆரோமேட்டிக் பவுடர் போட்டிருக்கு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர் போட்டு இதை ஃப்ரை பேர் டஸ்ட் ஃப்ரை சொல்லணும் சைனீஸ்லேயே. டஸ்ட்னால் பவுடர் மாதிரி இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு இதே மாதிரி டஸ்ட் பண்ணுங்கணும். டஸ்ட் பண்ணோம் அப்புறம் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் டஸ்ட்டை பண்ணோம். இப்போது நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ரை டஸ்ட்டு ஆயிடுச்சுன்னா ஒரு சூடாக ஒரு ஆயிலே நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம். டீப் ஃப்ரை இதை சூடு ஆயிலில் போட்டால் சூடு ஆயிலே இதை டஸ்ட்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மஷ்ரூம் பார்த்து ரொம்ப சாப்பிட்றதுல ரொம்ப சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை ரெசிபி வீட்டிலே ஈஸியாக. ஆக்சுவலி இதை ஃப்ரெஷ் மஷ்ரூம் நான் மஷ்ரூம் பாயில் பண்ணல, டைரெக்டாக போட்டிருக்கேன். பாயில் பண்ணான்னா மஷ்ரூம் கிறிஸ்பி ஆக மாட்டான், அதனால பாயில் பண்ணல. இதை நல்லா ஃப்ரை பண்ணோம். அப்புறம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு சைட்லேயே ஒரு பவுலில் இதை நான் வேகிறேன். பவுலில் இது நல்லா ஆயிடுச்சு. ஒரு பிளேட்லேயே போட்டு இப்போ இதுக்கு தேவை என்னென்ன போடுறதுன்னா டைஸ் ஆனியன், டைஸ் கேப்சிகம், சாப் ஆனியன், சாப் கார்லிக், அப்புறம் பெருசாக சில்லி அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் இதை வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் இதே டைப்புக்கு கட் பண்ணுங்கள். இப்போது ட்ரை சில்லி போட்டிருக்கு, கொஞ்சமாக கார்லிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இந்த கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு இதை நல்லா ப்ரௌன் மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணன அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அதை எல்லாமே வெஜிடபிள் எல்லாமே இதை கேப்சிகம் ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். சூப்பராக இதை டைப்பில் மிக்ஸ் பண்ணோம். இதை சில்லி கார்லிக் மஷ்ரூம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கூட வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு சில்லி கார்லிக் மஷ்ரூம். நான் இதை ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் போட்டிருக்கேன். ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் இதை ரெடிமேட் கூட கிடைக்கும் சில்லி பேஸ்ட்டு. பட் நான் ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நம்ம வெஜிடபிள் ஓஸ்டர் சாஸ் சொல்லும். இது வெஜிடபிள் ஓஸ்டர் சாஸ்னால் 2 டைப்லேயே வரும். ஒரு மஷ்ரூம்லேயே வரும், ஒரு சீ ஃபுட்லேயே வரும். ஸோ நம்ம இதை மஷ்ரூம் சாஸ் தான் ஓஸ்டர் சாஸ். கொஞ்சமாக ஆரோமேட்டிக் போடணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இது ஆரோமேட்டிக்லேயே ஓஸ்டர் சாஸ் இதில் உப்புலாம் எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ நம்ம சால்ட் போட்டு தேவையில்லை. இப்போ ஃப்ரை பண்ண நம்ம கிறிஸ்பி மஷ்ரூம் நான் போட்டால் இதில் என்ன தண்ணி கூட ஊற்றல. தண்ணி போட்டான்னா நம்ம மஷ்ரூம் இதாயிடும், சாகி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ இதை சேம் டாஸ் பண்ணும். நல்லா டாஸ் ஆயிடுச்சுன்னா இதை சேம் டாஸ் பண்ணுங்க. பாருங்கள் சூப்பராக டாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிச்சன் க்ளோஸ் பண்ணுறோம். எல்லாமே வேலை செய்கிறேன். நான் மட்டும் தான் உங்களுக்காக ஒரு சூப்பராக வீடியோ ரெசிபி எடுத்துருக்கேன். பாருங்கள் சூப்பராக கலர் வந்துச்சு, சாப்பிட்ட ஸ்பைசி கொஞ்சம் வேறு லெவல் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக இதே மாதிரி சூப்பராக வீடியோ எடுத்து வரேன். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோலேயே நம்ம பார்க்கலாம்.